பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலேயும் நம்மெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்க ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார்ல. இப்போ இயேசுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஜெபத்தில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கு, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் சோர்ந்து போகாதங்க. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும், விடக்கூடாது. இப்பொழுது மோசே குறித்து வேதத்தில் வாசித்தா 40 நாட்கள் அவர் சீனாய் மலையில் தேவனோடு இருக்கும்போது தண்ணியும் குடிக்கலை, சாப்பிடவும் செய்யலை, உபவாசத்தோட 40 நாள் ஆண்டவர் அவரோடு இரவும் பகலும் பேசுகிறார். கர்த்தருடைய குரலை கேட்கிறார், ஆண்டவரோட தனித்திருக்கிறார். அப்போ சாப்பிடவும் தோணாது, தண்ணி குடிக்கவும் தோணாது. 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்ததுனால என்ன நடந்தது? 2 காரியங்கள். ஒன்று, ஜனங்கள் வாழ்வதற்கு தேவையான கட்டளைகளையும் அந்த ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டார். 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தது மாத்திரம்ல, அவங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், சமுதாய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ரிலீஜியஸ் வாழ்க்கை தேவனோடு உள்ள உறவில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து மக்கள் வாழக்கூடிய பிரமாணத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுக்கிறதை மோசே எழுதி கொடுத்திருக்கிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். 2வது, அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருக்கு உபவாசம் பண்ணி கர்த்தரோடு இருந்துட்டு வந்ததுனால யாத்திராகமம் 34:30 வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறதுனால மக்கள் அவரை பார்க்க பயந்தாங்க. அவர் தேவனையே பார்த்து கொண்டு இருந்ததுனால, அந்த ஆண்டோடைய வெளிச்சம் அவருக்குள் வந்ததுனால முகம் பிரகாசித்தது. நீங்கள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்து அவரையே நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். துக்கம், கவலை, சோர்வு இல்லாமல் உங்களுடைய முகம் அப்படியே பளிச்சென்னி ஒரு தெய்வீக ஒரு முகமாக காணப்படும். கேட்பாங்க, நீங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கீங்க, பிரகாசமாக இருக்க முகம்? அது தேவனோடு தனித்திருக்கும் பொழுது நமக்குள்ளே இந்த மாற்றம் உண்டாகும். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசிக்கும் போது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மோசே எப்படி பெற்றுக்கொண்டாரோ கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தெளிவாக ஆண்டவர் பேசுவதை நம்ம கேட்க முடியும். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க பேங்கில் ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்க. பேங்கில் அவங்க பணி செய்ய ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜர் மாத்திரம் அல்ல, பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய இடம் கொடுத்துருந்தாங்க. பெரிய ஒரு மெட்ராஸில் பெரிய இடத்துல ஆஃபீஸில் இருந்தாங்க. அங்கங்கே ஊழியத்துக்கு போவாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிப்பாங்களாம், எப்போ வேலையை விடணுமா, தொடர்ந்து வேலை இருந்து கொண்டு ஊழியம் செய்யணுமான்னு சொல்லி. கடைசி அவங்க தீர்மானம் எடுக்க திருப்பத்தூரில் கிறிஸ்துக்குள் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. இப்போ திருப்பத்தூர் உபவாச ஜபம் நடக்குது இல்லை, அங்கே தங்கருக்கு சில ரூம்ஸ் எல்லாம் உண்டு. ஒரு டிஜிஎஸ் தினகரன் அங்கே தான் போய் சில நாட்கள் உபவாசத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் நீ வேலையை விடக்கூடாது அப்படியே கைட் பண்ணி ஒரு நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபித்த போது தான் இப்போ நீ வேலையை விட்டு முழு நேரமாக என் பணியை செய்யன்னு கர்த்தர் பேசினார். அங்கே தான் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டார்கள். சகோதரர் சாம் ஜபத்துரை அண்ணன் அவங்க கஸ்டம் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்களும் பாருங்கள், இதே கிறிஸ்துக்குள் ஆசிரமத்தில் அங்கே போய் அங்கே தனி இடம், ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது, தனியாக உட்காந்து ஜெபிக்கலாம். சாம் ஜபத்துரை என்ன சொன்னாங்க, 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்களாம். சாப்பாடே இல்லாமல் வெறும் தண்ணியை மாத்திரம் குடித்து கொண்டு 21 நாள் அங்கே காத்திருந்து தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருந்து கர்த்தர் பேசினார், வேலையை விட்டு என் ஊழியத்தை செய் என்று. தேவனிடத்திலிருந்து தெளிவான ஒரு கைடன்ஸை பெற்றுக்கொண்டாங்க. உபவாச ஜபத்தின் மூலமாக அப்படி தேவனுடைய ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஒரு பிஸ்னஸ் காரியம், ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தனியாக காத்துருங்க, அமர்ந்துருங்க. உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் ஆவியில் பலன் வரும். சரீரம் ஒடுக்கப்படும் போது ஆவியில் புது பலன் உண்டாகும். அப்போ ஆவியானவரோடு ஈஸியாக தொடர்பு கொண்டு பேச முடியும்.
நம்முடைய சரீரத்தினுடைய அந்த காரியங்கள் ஒடுக்கப்படும் போது ஆவி பலன் கொண்டு தேவனோடு ஈஸியாக தொடர்பு கொண்டு தேவனுடைய குரலை கேட்க முடியும். அதே மாதிரி அதனால்தான் நானும் கூட உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிப்பதுண்டு. ஒரு தீர்மானம் எடுக்கணுமானா இந்த வருஷம் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகணும், இங்கெல்லாம் அழைப்பு வருது, எந்த நாட்டுக்கு போகணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த கூட்டத்துக்கு போகணும்னா தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் தெளிவான கைடன்ஸை தருவார். இந்த ஊருக்கு போ, இந்த நாட்டுக்கு போ, இந்த கூட்டத்தை ஏற்றுக்கொள், இங்கே போகாத, இப்போ தெளிவாக கைட் பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம வாழ்நாள் முழுவதும் நடப்பதற்கு, அவருடைய குரலை கேட்பதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால் நீங்களும் எல்லாருக்கும் உபவாச ஜெபம்னா ஊழியக்காரங்களுக்கு என்பதாக நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். நீங்கள் எல்லாருக்குமே உபவாச ஜெபம் அவசியம். அதனால் தேவ பிள்ளைகள் எல்லாருமே, நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், வேலை செய்யலாம், ஐடியில் வேலை செய்யலாம், பேங்கில் வேலை செய்யலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், உங்களுக்கும் உபவாச ஜெபம் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். எல்லாருமே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கத்திற்கு வர வேண்டும். தாவீது சொல்கிறார் பாருங்க, 135 சங்கீதம் 13 வசனத்தில், தாவீது பெரிய ராஜா, அவர் எல்லாம் இப்போ அதிகாரம் பெற்று ராஜாவாகி விட்டார், அவருக்கு ஒரு குறையும் கிடையாது, அவர் இதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அவர் சொல்லுகிறார், உபவாசத்தால் என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன் என்பதாய் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஐ ஹம்பிள்டு மை செல்ஃப் வித் ஃபாஸ்டிங். உபவாசம் என்பது ஒரு தாழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான அடையாளம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கான ஒரு காரியம் உபவாச ஜெபம் என்பதாக தாவீது சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை தருவார். தாழ்மை ரொம்ப அவசியம். ஆண்டவருக்கு முன்னால் போகும்போது எவ்வளவு நம்மை தாழ்த்துவோமோ அவ்வளவு கிருபை நமக்கு தருவார். நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வது, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது, அது நமக்கு அவசியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி 2 நாளாகமும் 20 வாசித்தால், யோசபாத் என்கிற ராஜா ஆட்சி பண்ணும்போது அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ராஜாவாக இருந்தார். ஆண்டவருக்கு பயந்து நடந்து பிரியமாய் நடந்தார். அவருக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வருகிறாங்க. 3 ராஜாக்கள் பலத்த ஒரு சேனையோடு வர்றாங்க, கடற்கரை மணலத்தனையான சேனையோடு வர்றாங்க. அப்போ யோசபாத் அவர் பாட்டில் அவர் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுகிறார். 3 ராஜாக்கள் எழும்பி இவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. சூழ்நிலை பார்த்தா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போ யோசபாத் உபவாசத்தை கூறுவித்தார். யூதா தேசம் எங்கிலும் எல்லாரும் வாங்க, நம்ம எருசலேமில் கூடி உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறோம், ஒரு இக்கட்டான காலம் வந்திருக்கிறது, ஆண்டவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கணும் என்பதாக சொல்லி எல்லாரும் கூடி எருசலேமில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுக்கிறார், பெரிய வெற்றி கொடுத்தார். 3 ராஜாக்களையும் ஜெயிக்கிறாங்க. பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்ததை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3 காரியம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். நமக்கு விரோதமாக நம்மை வீழ்த்தி விட நம்ம அதை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணுமானா உபவாச ஜெபம் அவசியம். நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்காமல் இதை ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த மாம்சம் இருக்கிற அது ரொம்ப பயங்கரமாக போராடும். உங்களை பாவத்துக்குள்ளாக்க, உங்களுக்குள்ள இச்சையை தூண்டும்படி, உங்களை வெள்ளத்தள்ள பயங்கரமாக போராடும். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயித்தரலாம், அதை மேற்கொள்ள முடியும். உலகம் பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக போராடும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற சபையில் கூட போராட்டம், நெருக்கம் வரும். உங்களை கோபப்படுத்த, சோர்ந்து போக பண்ண அந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிக்கணுமான உபவாச ஜெபம் அவசியம். பிசாசு போராடுவான். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம், பில்லி சூனியங்கள், பலவிதமான ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்கிறதில்ல, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். அவனை ஜெயிக்கணுமானா உபவாச ஜெபம் அவசியம். யோசபாத்தை ஜெயித்ததனுடைய ரகசியம் உபவாச ஜெபம். சபைகளில் கூட பாஸ்டர்மார்கள் மக்களை உபவாசத்தை ஜெபிக்க உற்சாகப்படுத்தணும்.
வாரந்தோறும் உபவாச ஜெபம் வைத்து சபைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் உங்கள் சபை பாதுகாக்கப்படும். உங்கள் சபைக்கு விரோதமாக உலகம் மாமிசம் பிசாசு போராடும். உங்களுடைய சபையை உடைப்பதற்கு, சபையை முடக்குவதற்கு, சபையை பின்மாற்றத்துக்குள்ளாக்க, சபைக்குள்ளே பாவத்தை கொண்டு வர, சாட்சியை கெடுக்க பிசாசு போராடுவான். எப்படி பாதுகாப்பது? உபவாச ஜெபம். அதனால் உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஜெபிச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப அவசியம். பாருங்கள், நான் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஊழியத்தில் எப்போவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே உனக்காக ஜெபிக்கிற ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் பல ஆயிரம் பேரை ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள், ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸாக தந்திருக்கிறார். அவங்கெல்லாம் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புவோம். ஆண்டவர் சொன்னார், இது போதாது, ஊழியம் விரிவடை ஜெபம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இன்னும் தீவிரமாக ஜெபிக்கணும், ஒரு ஆர்மி மாதிரி ஜெபிக்கணும், ஒரு ஜெப சேனையாக அவங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். இங்கே திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றவங்களில் ஒரு 150 பேர் அவங்கள செலக்ட் பண்ணி தான் எடுத்து, ஆர்மியில் ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்து, அவங்க பர்சனல் லைஃப்பில் நல்ல சாட்சியாக இருக்கணும், தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், மாதந்தோறும் 4 மாடியில் ஜெபிக்கணும். நான் எங்கே திறப்பின் வாசலுக்கு முந்தின நாள் இந்த ஜெபம் இருக்கும். பெரும்பாலும் நான் எங்கே போனாலும் இந்த ஜெபத்துக்கு வந்துடுவேன். அந்த உபவாச ஜெபத்தில் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்துக்கு பிறகு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்துகிறதை பார்க்க முடிந்தது. அந்த ஜெபம் என்னை பலப்படுத்துகிறது. அவங்கள 7 டீமாக கர்த்தர் பிரிக்க சொன்னார். அவங்கள 7 டீமாக பிரித்து, திங்கக்கிழமை ஒரு டீம் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு டீம் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிப்பாங்க. 7 நாளும் 7 குரூப் எனக்காக உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் செய்வாங்க. அந்த ஜெபம் என்னை பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது. ஊழியக்காரங்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு இந்த மாதிரி ஜெப உதவி தேவை. நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். அதுதான் உங்களையும் சபையும் பாதுகாக்கும், ஊழியங்களை பாதுகாக்கும். இந்த ஜெபம் அவசியம். சாத்தான் எத்தனை விதமாக போராடின போதிலும், பல சமயங்களில் நிறைய நெருக்கங்களை கொடுத்து வீழ்த்த நினைச்சாலும், சாத்தான் கண்ணிகளை வைத்தாலும், தேவன் ஜெயம் கொடுத்து பாதுகாத்து இதுவரை நடத்தி கொண்டே வருகிறார். அதற்கு காரணம் உபவாசத்தை ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி எஸ்ராவுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 சில வசனம் பாருங்களேன். அந்த வசனம் எடுங்களேன். உபவாசத்தை ஜெபிக்கும் போது என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்றது அந்த வசனத்தில் அழகாக இருக்கிறது. எஸ்ரா தன் ஜனத்தை நடத்தி கொண்டு வரும்போது உபவாசத்தை கூறி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம், அதாவது 8வது அதிகாரம் 21, 23 அந்த 2 வசனங்கள் பாருங்களேன். அந்த வசனம் வாசிக்கிறேன். எஸ்ரா 8 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? அந்த 8 அதிகாரத்தில் 599வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அங்கேருந்து பாபிலோன்லேருந்து எருசலேமை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அவர் 21 வசனம் பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எல்லாரும் நம்ம உபவாசம் பண்ணி இன்றைக்கி ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஒரு நதிக்கரையில் எல்லாரும் உபவாசம் பண்ணி என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கல என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்க. முதலாவது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கு. உபவாச ஜெபம் பண்ணும்போது நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். அது உபவாச ஜெபத்தினுடைய முக்கிய பகுதி. தாழ்த்தினா தான் கிருபை கிடைக்கும். அப்போ கிருபை பெருகணுமானால் நம்மை தாழ்த்தணும், அதுதான் முக்கியம். தாழ்த்துவதற்கும் எங்களுக்காக, அப்போ நமக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய சரீர சுகம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அடுத்தது எங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக ஜெபிப்பார்.
அப்புறம் எங்களுடைய சகல பொருட்கள், அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பொருள்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, திருடர்கள் பயம் அந்த காலத்தில் உண்டு. இப்போவும் இருக்கல திருடர்கள் பயம். அதனால் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். ரொம்ப முக்கியம். பாதுகாப்புக்காக ஜெபம் செய்வது, பொருட்கள் பாதுகாக்கப்பட. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தலம் பாதுகாக்கப்படணும். நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய சபை பாதுகாக்கப்படணும். உங்கள் வீடு, உங்களுடைய காரு, உங்களுடைய வாகனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணி வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுடைய வாகனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். டிரைவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் பாதி நாளுக்கு மேலே ட்ராவல்லே போயிடும். பஸ்ஸில் ட்ராவல், ட்ரெயினில் ட்ராவல், காரில் ட்ராவல், விமானத்தில் ட்ராவல், மணிக்கணக்காக பிரயாணப்படணும். பாதுகாப்பு பாருங்கள், என்னென்ன கேள்விப்பட ட்ரெயின் விபத்து ஏற்படுது, தினந்தோறும் எத்தனையோ விபத்துகள் ஏற்படுது, விமானம் திடீர்னு பிரச்சனையாகுது. ஆண்டவருடைய கிருபையினால் பாருங்கள் ஒரு சேதம் இல்லாமல் இறக்கப்பட்டு விட்டது. காரணம் ஜெபந்தான். சென்னை விமான நிலையத்தில் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க ஏர்போர்ட்டு அது ஜெபக்குழு வச்சுருக்கிறாங்க. ஏர்போர்ட் ஜெபக்குழு ரெகுலர் பல வருஷமாக ஜெபிக்கிறாங்க. எல்லா விமானங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும்னு ஜெபிக்கிறாங்க. பைலட்டுகளுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லாருடைய ரட்சிப்புக்காக மாத்திரம் ஜெபிக்கிறதில்ல, பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களால் தான் விபத்து இல்லாமல் விமானம் திருச்சியில் இறக்கப்பட்டது. பாருங்கள், அப்படி இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம்ல. ஒரு கூட்டம் ஜெபிக்கிறாங்க அதுக்காக சென்னையில். இந்த மாதிரி பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ரயில் பிரயாணத்துக்காக பாதுகாப்புக்காக, கார் பிரயாணங்கள், பஸ்ஸு பிரயாணங்கள், அந்த பாதுகாப்புக்காக கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ரெகுலர் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள். அந்த பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரு பிரச்சனை நஷ்டம் வந்த பிறகு தான் ஜெபத்தில் கவனம் செலுத்துகிறோம். கிரமமாக ஜெபிச்சிங்கன்னா இந்த ஆபத்து இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஊழிய ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் உபவாசம் பண்ண வாங்க ஜெபிக்கலான்னு. அது மாறும். போராட்டம் பிசாசு கொண்டு வர்றான், உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிரச்சனை வந்தால் தான் ஜெபிப்பீங்களா, ஒரு போராட்டம் வந்தால் தான் ஜெபிப்பீங்களா, என்ன செய்யணும் ஆண்டவரே? ரெகுலராக உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த போராட்டம் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை தாக்க முடியாது. ரெகுலராக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், பாதுகாப்பு இருக்கும். அதனால தான் நாங்கள் வியாழக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் ஆரம்பித்து அந்த காலத்திலிருந்தே ஒரு ஜெபக்குள் ஆரம்பித்த பிகினிங்கிலிருந்து 80களிலிருந்தே உபவாச ஜெபம் செய்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பிறகு அந்த மாதிரி பாதிப்புகளே இல்லாமல் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துகிறார். இப்போவே எத்தனை விதத்தில் தாக்குதல் நீங்கள் பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் தாக்குறாங்க. அரசாங்க அதிகாரிகள் சிலர் எங்களை எதெல்லாவது சிக்க வைக்க தாக்குதல் நடத்துகிறாங்க. பலவித தாக்குதல்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் எங்களை சேதப்படுத்தாமல் தடைப்படுத்தாமல் நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய என்ன காரணம்? உபவாச ஜெபம். ரெகுலராக உபவாசம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். தினமும் இங்கே உபவாச ஜெபம் நடக்கிறது. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வாரத்துக்கு 2 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஒரு நாள் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்காக, என் பரிசுத்தத்துக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம். இன்னொரு நாள் என் தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக உபவாச ஜெபம். இது மாதிரி ரெகுலராக நீங்கள் உபவாசம் பண்ணி பழகி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும். நிறைய பேர் சொல்கிற காரணம் எங்கள் சபை உடஞ்சி போச்சு, சபையில் எப்படி நடக்குது, போயிடுறாங்க, சோர்வு. காரணம் ப்ரேயர் காணாது. ஊழியம் வளர வளர ஜெபத்தை அதிகப்படுத்தணும், உபவாசத்தை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஊழியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஞானத்தை வச்செல்லாம் செய்ய முடியாது. பிஸ்னஸ் நடத்தினாலும் சரி, நீங்கள் ஒரு கல்வி ஸ்தாபனம் நடத்தினாலும் சரி, எல்லாத்துக்கும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் ரொம்ப அவசியம். இதுதான் நமக்கு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஜெபிச்சாங்க. 23ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். உபவாசம் பண்ணி எஸ்ராவும் குழுவினரின் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டருளினார். நீங்கள் உபவாசம் பண்ணணும். அதனால் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிப்பார். இப்போ நெகேமியா 1ஆம் அதிகாரம் வாங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். இங்கே அவர் எதுக்காக ஜெபிக்கிறாரு? அவருக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. அரண்மனையில் வேலை, பாதுகாப்பான வேலை, பாத்திரக்காரன் வேலை,
சேஃபான ஒரு வேலை, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன்னுடைய தேசம், தன்னுடைய பட்டணம், எருசலேம் பட்டணம், அது பாழாய் கிடக்கிறது, இடிக்கப்பட்டு கிடக்கிறது, மக்கள் சிறுமை அனுபவிக்கிறாங்க. இவர் அடிமையாக பாபிலோனில் கொண்டு வரப்பட்டு அரண்மனையில் வேலை. இவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட விசாரிக்கிறார், எருசலேம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே இடிக்கப்பட்டு கிடக்குது, மக்கள் சிறுமை அனுபவிக்கிறாங்க. தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பட்டணம், தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்குது, பட்டணம் பாழாய் கிடக்குது, தேவ ஜனங்கள் சிறுமை அனுபவிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டபோது பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வது, சபைக்காக. இன்றைக்கி சபை எப்படி இருக்குது? சபை ஆதி நிலைமையில் இருக்குதா? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற சபை மாதிரி இன்றைக்கி சபை இருக்குதா? இல்லையே. அந்த நாட்களில் அந்த சபை எப்படி இருந்துச்சு? ஜெபிச்சாங்க, ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தாங்க, ஒரு மனமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க, மிஷினரி அனுப்புனாங்க, சாட்சியாக இருந்தது சபை. இன்றைக்கு சபைக்குள்ள அரசியல், சண்டை, போட்டி, பொறாமை, கோர்ட்டில் வழக்கு, நீதிபதிகளுக்கே குழம்புறாங்க. என்னையா நீங்கள் பைபிளை ஒழுங்காக வாசிக்கிறது இல்லையா? உங்கள் பைபிள் எப்படி இருக்குன்னு நீதிபதிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே போய் சபை நிற்கிது, பாஸ்டர், போதகர்கள், பிஷப்மார்கள் போய் நிற்கிற ஒரு அவல நிலைமை காணப்படும். சபை ஆதி மேன்மையை இழந்து விட்டது, பாழாய் கிடக்கிறது. அப்போ நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேசுகிறோம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் சரியில்லைன்னு பேசி பேசியே நம்ம நேரத்தை வீணாக்குகிறோம். பேசுகிறதுனால என்ன மாற்றம் வரும்? உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் பேசுகிறதுக்கு காரணம், உபவாசித்து சபைக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்காமல் நான் பேச மாட்டேன். நான் சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த பாரத்தை உண்டாக்குகிறார். எல்லா டயசிஸுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா டினாமினேஷனுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்க 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 தான் சபை திரும்ப கட்டப்படும், சபை ஆதி மேன்மைக்கு திரும்பும், சபை பாதுகாக்கப்படும். அதனால் உபவாசம் பண்ணி நெகேமியா ஜெபிச்சதுனால இடிந்து போன பட்டணம் திரும்ப கட்டப்படுகிறது. அதுதான் அந்த சரித்திரம். ஜெபிக்கிற மனிதரை கொண்டு தான் தேவன் காரியங்களை செய்வார். அதனால் வெறும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற ஆளை வச்சு ஒன்றாண்டு செய்ய முடியாது. அந்த ஒரு ஒர்ஷிப்பில் ஜெபமும் ஒர்ஷிப்பும் சேர்ந்தால் தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும். ஜெபமே இல்லாமல் வெறும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு காலத்தை கழிச்சிங்கன்னா 4 நாளில் எல்லாம் போயிடும். ஜெபிக்கணும், முழங்கால் போடணும். ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் வேதம் சொல்லுகிறாரு. இடைவிடாமல் பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபிங்க எப்பொழுதும் ஏசா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்ல. அதனால் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க.